வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் நடைபெற்ற முப்படை தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது. அமெரிக்காவிற்கு ரஷ்யா பதிலடி. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு. பஞ்சாபின் அமிர்தசரஸில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கலந்துரையாடல். இஸ்ரேலுக்கு எதிராக கத்தாரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 50 முஸ்லிம் நாடுகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொல்கத்தாவில் ராணுவம், விமானப்படை, கடற்படையின் மூத்த தளபதிகள் பங்கேற்கும் 16வது முப்படை தளபதிகளின் மாநாடு இன்று முதல் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படைத்தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான், பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் இந்திய ஆயுதப்படைகளின் 3 தலைவர்களும் பங்கேற்றனர். முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மாநாட்டில் எல்லை பாதுகாப்பு, காஷ்மீர் பயங்கரவாதம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக முப்படைகளின் மூத்த தலைவர்களின் மூத்த தளபதிகள் ஆலோசனை நடத்தினர். மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகள் சிறப்பாக பணியாற்றியதற்காகவும் நாட்டை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது என்று அமெரிக்காவிற்கு ரஷ்யா பதிலடி கொடுத்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 50% வரி விதித்தார். அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத இந்தியா அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது. இந்தியா ரஷ்யா இடையேயான உறவில் விரிசலை ஏற்படுத்தும் வகையில் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது என்றும், அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருக்கிறது என்றும், ரஷ்யா இந்தியா இடையேயான நீண்டகால நட்பு, கலாச்சாரம் உள்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றியுள்ளது என்றும், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை முறிக்க முடியாது, இதற்கான எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும் எனவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது எனவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு முழுவதுமாக தடை விதித்த உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததுடன் முக்கிய திருத்தங்களுக்கு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திமுகவும் மற்ற மனுதாரர்களும் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள முக்கிய திருத்தங்களுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது என்றும் இதனை வரவேற்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் வக்ஃபு வாரிய சொத்தை அளிக்க 5 ஆண்டுகள் இஸ்லாமியத்தை கட்டாயமாக கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற விதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும், வக்ஃபு வாரிய நிலத்தை அரசு நிலம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தாலே உரிய அதிகாரி அறிக்கை அளிக்கும் வரை அல்லது அரசு முடிவெடுக்கும் வரை அச்சொத்தை பறிக்கும் அதிகாரத்திற்கு தடை விதித்துள்ளது என்றும், வக்ஃபு வாரிய பயனர் என்பதை நீக்கும் மாவட்ட ஆட்சியரின் அதிகாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், மத்திய வக்ஃபு வாரியத்தில் 4க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பது, மாநில வக்ஃபு வாரியங்களில் 3க்கும் மேற்பட்ட முஸ்லிம் அல்லாதோரை சேர்ப்பதற்கு தடை விதித்துள்ளது என்றும், இதனால் இந்த வாரியங்களில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ள அவர், வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். பஞ்சாபின் அமிர்தசரஸில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் அம்ரீந்தர் சிங் ராஜாவாரிங், பஞ்சாப் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பிரதாப் சிங் பாஜ்வா, அமிர்தசரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் குர்ஜீத் அவுஜ்லா மற்றும் பிற கட்சித் தலைவர்களுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி சென்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடினார்.
அமிர்தசரஸிற்கு வந்த ராகுல் காந்தி அங்கிருந்து அஜ்னாலாவில் உள்ள கோனேவால் கிராமத்திற்கு சென்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சேதம் குறித்து கேட்டறிந்தார். கோனேவால் கிராமத்தை பார்வையிட்ட பிறகு அமிர்தசரஸின் ராமதாஸ் பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குருத்வாராவில் ராகுல் காந்தி வழிபாடு நடத்தினார். மேலும் குருதாஸ்பூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அவர் பார்வையிட்டார். இஸ்ரேலுக்கு எதிராக கத்தாரில் 50 முஸ்லிம் நாடுகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த வாரம் கத்தாரில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கத்தார் தலைநகர் தோஹாவில் 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் பங்கேற்கும் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாகிஸ்தான் உள்பட 57 உறுப்பினர்களை உள்ளடக்கிய அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பை சார்ந்த நாடுகளும் இதில் பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்று தோஹா சென்றடைந்தார். தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், தமிழகத்தில் வருகின்ற 16ஆம் தேதி ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், வருகின்ற 17ஆம் தேதி 21 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும், 18ஆம் தேதி 11 மாவட்டங்களிலும், 19ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் பல்வேறு அமைப்பினர் ஒன்று கூடி கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் நகர செயலாளர் பாரிவள்ளல், சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது திமுக ஆட்சி அமைந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்றும், தமிழ்நாடு அமைதியாகவும் வளர்ச்சி பாதையிலும் தொடர்ந்து முன்னேற அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திமுகவின் பல்வேறு பிரிவு நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நகராட்சி மன்ற தலைவர் கோ. சத்தியமூர்த்தி தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நகராட்சி துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, கவுன்சிலர் லட்சுமி சுரேஷ், வார்டு உறுப்பினர்கள் சிதம்பரம் ஜெயக்குமார், சிவகுமார், சாந்தகுமார், செல்வமணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய உணவுகள் வழங்கி அண்ணாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சிறப்பு நிலை பேரூராட்சியில் உள்ள 12 பூத்துகளில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை திமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக 13 மற்றும் 10வது வார்டு பகுதியில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்று அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடினர். அப்போது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என கூறி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் திமுக பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் செல்வராணி, திமுக நிர்வாகிகள் மீரான், லியாகத் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அண்ணா பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஒன்றியம் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் சூலூனி மனநலம் காப்பகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் தலைமையில் அறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வருகின்ற மனநோயாளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஒன்றிய சேர்மன் கண்மணி, மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர்கள் முருகன், ஏழுமலை உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சி தலைவரும் நகர செயலாளருமான சவுந்தரராஜன் தலைமையில் மேலதாள வாத்தியங்கள் மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நந்தகுமார், அமல விஜயன் ஆகியோர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என கூறி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் நத்தம் பிரதேஷ், கல்லூர் ரவி, அன்பரசு மற்றும் நகராட்சி உறுப்பினர்களின் அரசு, குகன், பாபு, மனோஜ், ஜாவித், இர்ஃபான் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஒன்றிய சேர்மன் வடிவேலு தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் ஒன்றிய சேர்மன் வடிவேலு தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு நெமிலியின் முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று விழா நடைபெறும் இடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தலைகுனியாது என உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகாதேவி, சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு, மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன், நெமிலி பேரூர் செயலாளர் ஜனார்த்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்க அலுவலகத்தில் கடலூர் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மாநில தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலகண்ணன் கலந்து கொண்டு தொழிற்சங்க அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவில் அண்ணாவின் புகழை போற்றும் விதமாக 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலகண்ணன் ஜமாபந்தி விருந்து வைத்து அசத்தினர். இதில் மாநில அம்மா பேரவை செயலாளர் சிவசுப்பிரமணியன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர், ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜ், நெய்வேலி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெற்றிவேல், நகர செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டு விருத்தாச்சலம் ஸ்டேட் பேங்க் பேருந்து நிறுத்தம் அருகேயுள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் CV கணேசன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம், தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க ஓரணையில் தமிழ்நாடு என்று உறுதிமொழி ஏற்றனர். இதில் நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், நகர செயலாளர் தண்டபாணி, நகர துணை செயலாளர் ராமு, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் MS கணேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே ஓமலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் OM ரமேஷ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். விழாவில் திமுக பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன், பேரூராட்சி தலைவர் செல்வராணி, துணை செயலாளர் புஷ்பா, தளபதி நற்பணி மன்ற தலைவர் KR மகேந்திரன், திமுக மாவட்ட நிர்வாகி பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் எனது தலைப்பில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் மத்திய அரசிற்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மேல்களத்தூர் கிராமம் பேருந்து நிலையம் அருகில் பேரறிஞர் அண்ணாவை 117ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு கிராமத்தின் முக்கிய சாலைகளின் வழியாக ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் தமிழ்நாடு தலைகுனியாது என உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுந்தரம்மாள், பெருமாள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானத்துடன் இனிப்புகள் வழங்கினர். இதில் முக்கிய நிர்வாகிகள், துணை செயலாளர்கள் சீனிவாசன், வழக்கறிஞர் மீதமின், அன்சாரி, சாவித்ரி, சுந்தரவடிவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்ட திமுக சார்பில் கட்சியின் மாநகர செயலாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான கனகராஜ் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்று கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கரூர் கோவில் சாலையில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மேடையில் அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி புகழ் வணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இதில் கட்சியின் மாநில நெசவாளர் அணி தலைவர் ராஜேந்திரன், அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி உள்ளிட்ட மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர். புதிதாக கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஆளும் கட்சியை எதிர்த்துதான் ஆரம்பிக்கின்றனர் என்றும், அப்படி குறை கூறும் அளவிற்கு திமுக ஆட்சி இல்லை என்றும் மதுரையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரத்தின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மதுரை செல்லூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
இதில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவை தொடர்ந்து கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய் கட்சிக்கு இயல்பாக மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கும். அந்த ஆதரவு தேர்தலில் வாக்காக மாறி இடங்களை பிடிக்குமா என்பது இப்பொழுது கூற இயலாது என்றும், ஆனால் கட்சி ஆரம்பிப்பவர்கள் ஆளும் கட்சியை எதிர்த்துதான் ஆரம்பிக்கின்றனர். அப்படி குறை கூறும் அளவிற்கு திமுக ஆட்சி இல்லை எனவும், மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது என்றும், ஒரு சிலருக்கு நிர்வாக காரணங்களால் மகளிர் உதவித்தொகை சென்று சேராமல் இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸிற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததை வரவேற்கும் விதமாக கரூரில் பாமகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடந்த பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸை மீண்டும் கட்சியின் தலைவராக தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தனர். தீர்மானத்தை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் இன்று பாமக கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸை அங்கீகாரம் செய்து அறிவிப்பு வெளியிட்டது. இதனை வரவேற்கும் விதமாக பாமகவினர் தமிழகம் முழுவதும் கொண்டாடினர். அதன் பின்னர் கரூர் பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே பாமகவினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்புமணி ராமதாஸை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநகர செயலாளர் ராகி முருகேசன், மாவட்ட அமைப்பு செயலாளர் குணசீலன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஞானசேகரன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் தலைமையில் பாமகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அப்போது அன்புமணி ராமதாஸை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பினர். திமுக விரும்புவது விளம்பரத்தை மட்டும்தான் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை எப்போதும் விரும்ப மாட்டார்கள் என்றும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் சசிகலா தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வாலாஜா சாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சசிகலா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தன்னுடைய இல்லத்தில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்றும், அண்ணாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மக்களுக்காக வாழ்ந்தவர் எனவும், கட்சி தொடங்கியது முதல் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில்தான் 1967 தன்னுடைய ஆட்சியை அமைத்தார் எனவும், தேர்தல் பரப்புரையில் 3 படி அரிசி லட்சியம் 1 படி அரிசி நிச்சயம் என்று வாக்குகள் சேகரித்து ஆட்சியில் அமர்ந்து வாக்குறுதியின்படி செயல்பட்டவர் அண்ணா என்றும் தெரிவித்தார். மேலும் அண்ணாவிற்கு உருவ சிலை அமைத்தவர் எம்ஜிஆர், அண்ணாவின் புத்தகங்களை அரசுடைமையாக்கியவர் ஜெயலலிதா எனவும், திமுக விரும்புவது விளம்பரத்தை மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை எப்போதும் விரும்ப மாட்டார்கள் என்றும் சசிகலா தெரிவித்தார். 1967 அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லாரும் அண்ணாவுக்கு செலவைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை. இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார். இப்போ அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நானே செய்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னன்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை அண்ணா இருக்கும்போதே மவுண்ட் ரோடில் வைக்கப்பட்டது. அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புரட்சித் தலைவரும் அம்மாவும் சரி. திமுக முப்பெரும் விழாவினை முன்னிட்டு ஆனைமலை அடுத்த கம்பாலப்பட்டியில் ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. திமுக முப்பெரும் விழாவையொட்டி பொள்ளாச்சி அருகேயுள்ள ஆனைமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் யுவராஜ் ஏற்பாட்டில் ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி கம்பாலப்பட்டி மைதானத்தில் தொடங்கியது. இப்போட்டியில் ஆனைமலை கிழக்கு மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பேரூராட்சி, ஊராட்சிகளை சேர்ந்த 8 அணிகளின் வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இடையேயான காலிறுதி அரையிறுதி போட்டிகள் நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற மன்றநாயக்கனூரை சேர்ந்த
CR7 அணியும் கம்பாலப்பட்டியை சேர்ந்த OM வாரியர்ஸ் அணியும் மோதியது. இதில் CR7 அணி 54 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் 35,000, இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் 25,000, மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு ரூபாய் 15,000 வெற்றி கோப்பைகளும் வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடிய அணிகளுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதை அடுத்து கடலூர் அண்ணா பாலம் அருகே பாமகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சமீப காலமாக பாமகவில் மாறுபட்ட கருத்துக்களை கூறி இருதரப்பினராக செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸை தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் செய்துள்ளது. இதனை வரவேற்கும் விதமாக கடலூர் அண்ணா மேம்பாட்டு நிலையம் அருகே மாவட்ட செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் தலைமையில் பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பேருந்தில் பயணித்த பயணிகள் மற்றும் பெண்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதில் ஏராளமான பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கீழவடகரை கோல்டன் சிட்டி பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை பெரியகுளம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் கீழவடகரை கோல்டன் சிட்டி பகுதியில் சைலா பானு, அவரது மகன் முகமது பாகுல் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஷகிலா பானு 2 தினங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டார். மகன் முகமது பாகுல் வீட்டை பூட்டிவிட்டு இரவு வேலைக்கு சென்று விட்டார். இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இரவு வேலை முடிந்து முகமது பாகுல் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதன் பின்னர் பெரியகுளம் காவல் நிலையத்தில் முகமது பாகுல் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். வீட்டில் கைரேகை தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். பேரறிஞர் அண்ணா, அம்பேத்கர், பெரியார் ஆகியோரது புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஆணையின்படி பேரறிஞர் அண்ணா, அம்பேத்கர், பெரியார் ஆகியோரது புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதுகுறித்து கடந்த 2 வாரங்களாக மனு அளித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேரறிஞர் அண்ணா, அம்பேத்கர், பெரியார் ஆகியோரின் புகைப்படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி மக்களை பாதுகாத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 220 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது ஒன்றிய அரசிற்கு எதிராக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று ஸ்ரீபெரும்புதூர் 5வது வார்டில் திமுக நகர துணை செயலாளர் ஆறுமுகம், திமுக மகளிர் அணி துணை அமைப்பாளர் சரிஜா, அறிவாளன், 5வது வார்டு நகராட்சி கவுன்சிலர் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். இதேபோன்று 3வது வார்டு உறுப்பினர் மோகனகிருஷ்ணன் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அண்ணா பிறந்தநாளை கொண்டாடினர். அண்ணா பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பொதுமக்களிடையே பேசினார். அப்போது சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டியை தவிர எங்கள் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு போட்டியாக முடியாது, ஒரு காலமும் அவரை வெல்லவும் முடியாது எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெற பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், உயிர்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும், மேலும் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு வளம் பெற பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், உயிர்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் என்றும்,
மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள அவர் தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 220 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்றும் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். விழாவில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் அடுத்த முட்டம் கிராமத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் ஓரணியில் தமிழ்நாடு என உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே முட்டம் கிராமத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தன்னுடைய இல்லத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவினை தமிழக முதலமைச்சரின் அறிவித்தலின்படி அண்ணா திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் திமுக நிர்வாகிகளுடன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என M.R.K. பன்னீர்செல்வம் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மேலும் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைகளுக்கு எதிராக போராடுவேன். வாக்காளர் பட்டியல் மோசடி மூலமாக தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் SIR-க்கு எதிராக நிற்பேன் என்றும் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கொள்கை வழியில் நின்று நாட்டு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றும், கொள்கையை லட்சியமாக வைத்து நாம் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் பொள்ளாச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் முன்பு வடக்கு நகர திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர வடக்கு திமுக பொறுப்பாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு அண்ணாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோன்று பெரிய பள்ளிவாசல் அருகே தெற்கு நகர திமுக சார்பில் பொறுப்பாளர் அமுதபாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் தமிழ்மணி, கழக சட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி மாநில துணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன், தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன், நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன், நகராட்சி கவுன்சிலர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவை தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களுடன் களத்தில் நிற்கிறோம், எதிரியை காணவில்லை என்றும், கொள்கை வழியில் நின்று நாட்டு மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்றும், கொள்கையை லட்சியமாக வைத்து நம் திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக நிச்சயம் மகத்தான வெற்றி பெறும் எனவும், புதிதாக கட்சி துவங்கியவர்களுக்கு என்ன கொள்கை என்று முதலில் கேளுங்கள் எனவும், திடீரென்று முளைக்கும் கட்சிகளால் திமுகவிற்கும் திமுக கூட்டணிகளுக்கும் எந்த விதத்திலும் சிறு சலசலப்பை கூட ஏற்படுத்த முடியாது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். களத்திலே நிற்கிறோம், எதிரியை காணவில்லை என்ற நிலைமையில் மகத்தான வெற்றி பெறும். புதுசா வந்திருக்காங்கல்ல விஜய், இது மாதிரி அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் நாம் கொள்கை வழி நின்று நாட்டு மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கொள்கையை லட்சியமாக வைத்து நாம் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலே மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டுமன்னார் கோவில் அடுத்த குணவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த குணவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி, பாவாடை ராயன் கோவில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விக்னேஸ்வரர் பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள், யாகசாலை பூஜைகள் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சர்வ சாதகம், திருமூலஸ்தானம், விக்னேஷ் சிவச்சாரியார்கள் மற்றும் தர்ம சக்தியனை நிறுவனரும் அரசு சிற்பையும் அரங்காவலருமான பரமகுரு திருப்பணிகள் குழுவினர், கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி, பாவாடை ராயனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் நடைபெற்ற முப்படை தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் விவகாரத்தில் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது, அமெரிக்காவிற்கு ரஷ்யா பதிலடி.
வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. பஞ்சாபின் அமிர்தசரஸில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி கலந்துரையாடல். இஸ்ரேலுக்கு எதிராக கத்தாரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 50 முஸ்லிம் நாடுகள் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.